இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கிற ஸ்கீம்ஸும் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்கீம் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்க ஸ்கீம். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதவித்தொகை மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம்னா 10th பாஸ் இல்லை 10th ஃபெயில் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th ஃபெயில் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் உங்களுக்கு வந்து உதவித்தொகையாக தமிழக அரசு வந்து கொடுக்குறாங்க. 10th பாஸ் அப்படின்னா 13,200 ரூபா உதவித்தொகையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் 12th அல்லது டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15,000 உங்களுடைய உதவித்தொகையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது டிகிரி, அதாவது யூஜி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்ச கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 23,000 உங்களுடைய உதவித்தொகையாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து வேணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் வேணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இந்த சேலரி வந்து இந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இதுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்களாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்லேயே வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலை தேடி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்காக மட்டுமே இந்த உதவித்தொகை திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படித்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் வந்து உங்களுடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை திட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஸ்கூலோ காலேஜோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும், அதுவும் ஃபுல் டைமில் தான் படிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி வச்சு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலேஜில் வந்து ரெகுலராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. கரஸ்லியெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். இல்லை நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th வச்சு நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். மேலும் தேனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnvelaivaaipu.gov.in இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் அங்கே போய் கூட செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான மொபைல் ஆப் பற்றி பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி அன்லிமிட்டெட் ஆப்புங்க. இதில் 26,000+ MCQ கொஸ்டின்ஸ் இருக்குது. 2018 to 2023 வரைக்கும் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 12 monthsோடது இது ஆப்லேயே இருக்குது. அது போக கொஸ்டின்ஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் மோட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக மார்க் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேஜுக்கு அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெப்சைட் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா
டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் டேப் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த டேப் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் நவ் டேபை. ஸோ பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், டவுன்லோட் லிங்க்னு இன்னொரு ப்ளூ கலரில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க, இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகி இதே மாதிரி டவுன்லோட் நவ்னு இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து டைமர் வந்து ஓடும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். இப்போ 24, 23 டைமர் ஓடும். டைமர் ஓடி முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதான்னு கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணாடிக்கு டவுன்லோட் அகெயின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணணும். ஸோ பாதி சிக்னேச்சர் பேப்பர்லேயும் பாதி வந்து ஃபோட்டோலேயும் இருக்க மாதிரி உங்களுடைய கையெழுத்தை வந்து நீங்கள் வந்து போடணும். ஜஸ்ட் ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து வந்து பாதி பேப்பர்லேயும் பாதி வந்து ஃபோட்டோலேயும் இருக்க மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக வந்து சிக்னேச்சர் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய பெயர் வந்து கேட்டிருப்பாங்க, விண்ணப்பதாரருடைய பெயர். எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்கனாடிக்கு நீங்கள் ஃபில் பண்ணும் போது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது விண்ணப்பதாரருடைய தந்தை, தாயார், கணவர், மனைவி, பாதுகாவலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாரோட நேம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே டிக் பண்ணிங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயார் பெயர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாயாருக்கு மேலே சின்னதாக டிக் பண்ணிங்க. இல்லை தந்தை பெயர் அப்படின்னா நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு தந்தைக்கு மேலே வந்து டிக் பண்ணிங்க. அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஆகுது அப்படிங்கிறத டிக் பண்ணி காட்டிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் அண்ட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுது, 25 வயசு 26 வயசு என்ன ஆகுதோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. எப்போவுமே அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது பின்கோடோடு நீங்கள் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணுங்கள். பின்கோடு இல்லாமல் எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணாதீங்க. அடுத்தது வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை நீங்கள் வந்து பெறுவதற்கான கல்வி தகுதியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க, 10th முடிச்சோன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இல்லை 12th இல்லை வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ எம்ப்ளாய்மெண்ட்டில் அந்த டீட்டெயில்ஸை வந்து இதில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய வங்கி கணக்கு டீட்டெயில்ஸ். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் கையில் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எப்படி மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், பேங்க்கோடைய நேமு, பிரான்ச் கோடு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ பாஸ்புக் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பேங்க் நேமு, பிரான்ச் கோடு, உங்களுடைய அக்கௌண்ட்டு. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிங்க. இந்த 5th and 6th காலம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனதும் ஆஸ் வெல் அஸ் இந்த பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஆஃபீஸ்லேயே கூட அதை ரெண்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் மேலே இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் கூட போதும். அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆதி திராவிடர், ஹிந்து ஆதி திராவிடர், பழங்குடியினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் இதர வகுப்பினர். நீங்கள் இதில் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கு மேலே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே டிக் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து போட்டு அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய ரிலீஜியன் வந்து கேட்டிருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் மற்றும் இதர மதத்தினர். ஸோ நீங்கள் என்ன ரிலீஜியனில் வரீங்களோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது கல்வி தகுதி. ஸோ அந்த காலத்துக்கு நேராக வந்து டிக் போடவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவரா, இல்லை 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாதவர்களா. ஸோ பாஸ் ஆனவங்களா ஃபெயில் ஆனவங்களாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. நான் 10th ஃபெயில் அப்படின்னா பெறாதவர்களை டிக் பண்ணிங்க. இல்லை நான் 10th பாஸ் பண்ணியிருந்தா 10th பாஸ், இல்லை 12th வரைக்குமா, இல்லை பட்டய படிப்புகளா, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களா, பட்டதாரிகளா, முதுநிலை பட்டதாரிகளான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எது வரைக்கும் ஹையஸ்ட்டாக படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் டிக் போட்டுக்கலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு பதிவு விவரம்னு கொடுத்துருக்காங்க.
எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் சரி, கோயம்புத்தூரோ சென்னையோ, அந்த டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு. ஸோ அங்கே தான் வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கொடுத்துக்குங்க. பதிவு எண், பதிவு செய்யப்பட்ட தேதி. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ரினியூவல். ஸோ எப்போ ரினியூவலோ அந்த டேட்டை வந்து கொடுத்துக்குங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது ரெண்டையும் வந்து கொடுத்துக்கணும். கீழே சிக்னேச்சர் போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சது. பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்லாம் சென்ட் பண்ணக்கூடாது. நேராக கொண்டு போய் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். அங்கே தான் நம்ம நேராக போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதைவே அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவலக பயனுக்கு மட்டும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபில் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஆஃபீஸில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸை வந்து அவங்க வந்து டிக் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை வேலை வாய்ப்பாற்றோர் உதவித்தொகை வந்து அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, அனுமதிக்கப்பட்டதா இல்லைன்னா மறுக்கப்பட்டதா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, எதனால் ஏற்றுக்கிட்டாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். அனுமதிச்சாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து டிக் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ஐஎஃப்எஸ்சி கோட், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான காரணத்தையும் இங்கே வந்து சொல்லிடுவாங்க. எதனால் உங்களுடைய இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிளேஸ் டேட் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் யாரோடதுன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருக்க ஆஃபீஸர் ஏன் அக்செப்ட் பண்ணாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு வந்து எப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். காலாண்டு வாரியாக உதவித்தொகை ஒப்பளிப்பு விவரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம பிப்ரவரி மாதம், ஸோ நீங்கள் அடுத்த மாதம்னு வச்சுக்கோங்களா, மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருச்சு அப்படின்னா மார்ச்சில் ஒரு உதவித்தொகை கொடுப்பாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஸோ 3 மாதத்துக்கு வந்து அது வந்து எலிஜிபிளாக இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஒவ்வொரு காலாண்டு வாரியாக தான் அவங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வரும். ஸோ மார்ச்லேருந்து மே வரைக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை இங்கே வந்து கொடுத்துட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க, ஸ்கீம் அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து வந்துடும். அடுத்தது எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க அந்த தொகை, அந்த ஆஃபீஸருடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 காலாண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. காலாண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தை தான் காலாண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 6 மாதம்னா அரையாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 12 காலாண்டுகள் அப்படின்னா மொத்தமாக 36 மாதங்கள் இருக்கும். மொத்தம் அப்படி பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி, டிஎன்சி எல்லாருக்குமே 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 45 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோ இல்லை காலேஜோ தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் இல்லைன்னா கார்டியன் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 15 வருஷம் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஒரு கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ ஸ்கீம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோ இது எதுலேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள்.
ஸோ நோட்டிஃபிகேஷனில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ கல்வி தகுதி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் இருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் 12th டிப்ளமோ எல்லாருமே எலிஜிபிள் தான். யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் டிகிரியில் இல்லை முதுகலை பட்டதாரிகள் யூஜி பிஜி வந்து பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம், ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் இந்த தொழில் படிப்புகளில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் எலிஜிபிள் கிடையாது, மற்ற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குறைந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு வந்து காத்துட்ருக்க இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் 72,000க்கு மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு 5-6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டேன். நீங்கள் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்போர் உதவித்தொகை திட்டம். இதில் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா மாதம் வந்து 200 வந்து கொடுப்பாங்க. பாஸ் அப்படின்னா 10th பாஸ் அப்படின்னா 300, 12th இல்லை டிப்ளமோ பாஸ் அப்படின்னா 400 உங்களுக்கு வந்து மாதம் வரும். பட்டதாரிகள் யூஜி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு 600 உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது எவ்வளோ மாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,200 கிடைக்கும். 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு 21,600 வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி நான் சொன்ன எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அப்டேட்டை டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே